ஆனா இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்திச்சோம்னா, அதையெல்லாம் மக்கள் அனாலிசிஸ் பண்ணி அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடாமயா இருப்பாங்க? 67லயே அத பேச்சு அடிபட்டு போன பிறகு இன்றைய தேதிக்கு எப்படி மக்கள் அனலைஸ் பண்ணாம இருப்பாங்க? இப்போ உதாரணமாக சித்தாந்த ரீதியான ஓட்டு வங்கி, உங்க வயசுக்கு என் வயசுக்கு இடையிலான வித்தியாசம். தமிழ்நாட்டுல சித்தாந்த ரீதியான ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்கும்? நீங்க சொல்லுங்க. 10லிருந்து 15% 5 to 10% எடுத்துங்க. 10ல இருந்து 15 கூட வேண்டாம். 5 to 10 எடுத்துங்க. அதாவது 70 and above, 60 and above, or 55 and aboveன்னு எடுத்துங்க. அவங்க 5 to 10%. வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் எவ்வளவு? ஒரு 6%. அவ்வளவுதான் வரும். திமுக இன்னைக்கு ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்திங்க, 70 தொகுதிகளில் கூட்டணி பலவீனமா இருக்கு. இந்த 70 தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி திமுக அங்க தீவிரப்படுத்தி இருக்கு, களப்பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கு. சென்னையிலேயே 3 தொகுதி சொல்லியிருக்காங்க, வேளச்சேரி, விருகம்பாக்கம், அப்படி 3 தொகுதி சொல்லியிருக்காங்க. நான் சென்னையில மிச்ச தொகுதி சொல்லியிருக்காங்க. அப்ப திமுக என்ன ஃபார்முலா வச்சிருக்குன்னு அதையும் சொல்லியிருக்காங்க. என்ன ஃபார்முலா வச்சிருக்குன்னா, எங்கெல்லாம் கூட்டணி கட்சி பலவீனமா இருக்கோ அங்க திமுகவே நிற்கும். அதுக்கு மாற்றாக எங்கெல்லாம் திமுக பலமா இருக்கோ அங்கெல்லாம் கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கும். இது பெரிய காம்ப்ரமைஸ் இல்லையா? இப்ப நம்ம பலமா இருக்கிற இடத்துல நம்ம தானங்க நிக்கணும். நாங்க பலமா இருக்கிறோம், நீங்க நின்னுக்குங்க. ஆனா நீங்க பலவீனமா இருக்கீங்க, நாங்க நின்னு ஜெயிக்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்த கூட்டணி தோத்துறக்கூடாது. அந்த ரிஸ்க் எடுக்கவும் தயாராயிட்டாங்களா? அந்த ரிஸ்க் எடுக்கவும் தயாரா இருக்காங்க. 63 தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தப்ப பெரிய அளவுக்கு தோற்று போனது காங்கிரஸ் கட்சி. சரிங்க, போன தடவை நாப்பில் என்னங்க 25 தொகுதி, 7 தொகுதி தோத்து போயிட்டாங்க. பிஜேபிக்கு 20 தொகுதி, 16 தொகுதி தோத்து போயிட்டாங்க. அதிமுக கூட்டணிக்கு அது லாஸ் இல்லையா? 16 தொகுதி தோத்தது. இப்ப இந்த தடவை பிஜேபி 50 தொகுதி அதிமுக கூட்டணியில கொடுத்தாங்கன்னா 40 தொகுதியில தோத்துருவாங்க. எல்லாருமே அந்த வின்னபிலிட்டி பாயிண்ட்டுக்குள்ள வருவாங்க. ஏன்னா அந்த ரெட்டைனுக்கு வேலை பார்க்கிற தன்மை வேற, உதயசூரியனுக்கு வேலை பார்க்கிற தன்மை வேற, மற்ற சின்னங்களுக்கு வேலை பார்க்கிற தன்மை வேறங்க. இது எல்லா கட்சியிலையும் இருக்கிற விஷயம் தான்.